Dear friends, a very happy evening. Friends, எங்கள் மாட்டோட்டத்தினுடைய அப்டேட் ஃபார் த மந்த் ஆஃப் செப்டம்பர் தரலாம்ன்ற ஒரு பிளான் நம்பர்லே இந்த இருக்குதுங்களா, ரோஸ் நம்பர்லே எங்கள் மாட்டோட்டத்தில் இந்த இருக்கும் டிஸ்டன்ஸில் போய் காட்டுறேன். இந்த அளவுக்கு மாட்டோட்டத்தில் ஸ்டாண்டோட நான் பண்ணியிருக்கேன் நம்பர்லே, ஸ்டாண்டோட பண்ணியிருக்கேன். தட் இஸ் டாப் ஆஃப் த செகண்ட் ஃப்ளோரு. ஆமாம் நம்பர்லே, ஆமாம் ஏரியா கூட ஒரு லைட்டாக என்ன பார்த்தோம்னாக்க என்கிட்ட ஏரியா நம்ம வீக்கெண்ட் சீசன் சொல்லி வாக்கிங் போகிறது அருமையாக இருக்கும். இயற்கையான ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் கிடைக்குது. செகண்ட்லி அந்த கடவுளுக்கு வேண்டிய பூக்கள்லாம் கிடைக்கும் சொல்லி. நம்ம டெய்லி இங்கே தான் பூக்கள்லாம் நாங்கள் கொண்டு வருவோம். எங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நிறைய பூக்கள் கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம ரோஸை பார்த்தோம். இப்போ பாருங்க மல்லிகை, இந்த பாருங்க இந்த கடையில் மல்லிகை இருக்குது. இந்த பாருங்க மல்லிகைப்பூ, இது செவந்திப்பூ சொல்லி இந்த இருக்குங்களா, செவந்திப்பூ. அது ரோஸ் நம்பர்ல இந்த இருக்கு ரோஸு. அது வந்து அனார் நம்பர்ல மாதிரி நம்பர்ல. அதுலேயே ஒரு கொடி கோவக்கொடி ஒன்று பறந்து போயிருக்கிறது. நானே விட்டேன் அதை. ஆமாம் நம்பர்ல இதுவும் ரோஸ் நம்பர், மல்லிகை நம்பர்ல ஜாஸ்மின், மதுரை மல்லி நம்பர்ல. இது இந்த இருக்குங்களா மதுரை மல்லி. ஆமாம் நம்பர்ல. இது வந்து தும்பத்தி பச்சை நம்பர்ல இந்த வருவாங்க. அப்படியே சுற்றி வந்தோம்னா அங்கே வாக்கியம் போகும்போது ஒரு அருமையான வாசனை வரும் நம்பர்ல. இந்த மோசத்தை தொட்டு பார்த்தோம்னாவே தொட்டு அப்படியே கையில் அப்படியே இந்த நோஸில் வச்சோம்னா சூப்பரான வாசனை வரும் நம்பர்ல. அதை இன்ஹேல் பண்ணாலே இட் வில் பி ஹைலி குட் ஃபார் அவர் ஹெல்த். ஆமாம் நம்பர்ல. இது ஒரு இது சிம்பத்தி பச்சை நம்பர்ல. அதுக்குள்ளே அந்த பாருங்கள் இந்த இது தண்டுக்கீரை, அங்கே ஒரு இது தண்டுக்கீரை வந்து செடி நல்லா ஹைட்டாக இருக்கு நம்பர்ல. அதனுடைய விதை இங்கே வந்து உளுந்து இந்த கீரை இருக்கிறாங்க வந்து நம்பர்ல. ஃபர்தராக வந்து சொல்ல போனோம்னா காக்கட்டன்ற ஒரு ஃப்ளவர் நம்பர் இந்த கண்டினில் இதில் வச்சுக்க நம்பர்ல. இந்த ஃப்ளவரு ஏன்டா வாங்கினாலும் நினைக்கிறேன் நான். ஏன்னா இது சாமிக்கு படைக்க முடியாது, வாசனையும் இருக்காது. தோட்டக்கார்ட்ட நான் சந்தையில் வாங்கினேன், அதை கொடுத்துட்டாரு. சரின்னு சொல்லி அவருக்காக ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கி வாங்க சார் சொன்னார். அதை சரி ஓகே அளவுக்கு இருக்கட்டும் விட்டேன். இது நண்பர்கள் எந்த இருக்குதுங்களா, இது வந்து என் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிச்ச நண்பர்கள். அதாவது ஜாதிப்பூ நண்பர்கள். இங்கே வரங்களேன் ஜாதிப்பூ நிறைய முட்டுகள் இருக்குது. இது வந்து ஒரு இன்னொரு கண்டெய்னர் வந்து இப்போ ரீப்ளனிஷ் பண்ணியிருக்கேன் நான். முதல்ல ஒரு கண்டெய்னர் வந்து நிறைய ஈல்டு கொடுத்துட்டு இருந்துச்சு. அதை சத்து இல்லை, ஆனால் நான் அப்படியே எடுத்துகிட்டு மண்ணை மாற்றிட்டு அதை கண்டை வச்சுருக்கேன். அதை அந்த கண்டு துளுத்து இங்கே பாருங்களேன் மொட்டுக்கள் இருக்குங்க பாருங்களேன். ஆமாம், இது கூட என் ஒய்ஃபு கூட கோவப்பட்டப்போ ஏன் இதை நிறையா பூக்கள் இருந்துச்சு, ஏன் அது ரீப்ளை பண்ணிங்க. சத்து இல்லைன்னாக்கா காய் ஈல்டு நல்லா இருக்காது, இந்த ப்ரோக்ரஸ் நிறைய வராது இல்லையா. ஓகே நண்பர்களே, இது வந்து ரொம்ப அருமையான ஒரு நண்பர்களே. நீங்கள் பல தடவை பார்த்துருப்பீங்க. ஊசி மல்லி நண்பர்களே, சூப்பரான வாசம். இங்கே பாருங்களேன் ஊசி மல்லி. இந்த கண்டெய்னர் ஒரே ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கேன். இந்த கண்டெய்னர் இந்த பாருங்களேன். இதை பற்றி நான் வீடியோஸும் கொடுத்துருக்கேன். மல்லிகை சீசனு இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. அதனால் இப்போ மல்லிகை பூக்கள்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எனிவே நம்மளுக்கு கிடைக்கிற வரைக்கும் கிடைக்கட்டுமே அப்படின்னு பார்த்துருக்கேன். இந்த பாருங்களேன் இது ஊசி மதுரை மல்லி நண்பர்களே. இதில் தான் நிறைய வந்துருக்கு நண்பர்களே. இங்கே பாருங்க ஃபுல்லாக அங்கே பாருங்க காற்றுல எவ்வளோ அழகாக ஆடுறாங்க பாருங்க. எல்லாம் முட்டுக்கள் தான் நண்பர்களே. இங்கே பாருங்க சூப்பரான முட்டுக்கள். அங்கே பாருங்க ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு நண்பர்களே. காற்று பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த செகண்ட் ஃப்ளோரா, காற்று அருமையாக வருது நண்பர்களே. இது மாட்டு தோட்டம் வந்து எங்களுக்கு ஃப்ளவர்ஸ் கொடுக்குது நண்பர்களே, காய்கறிகள் கொடுக்குது, கீரையெல்லாம் கொடுக்குது. எங்களுக்கு வாக்கிங் பிளேஸ் நண்பர்களே. இங்கே பாருங்களேன் கிட்டத்தட்ட ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே நாங்கள் இந்த இப்படி போயிட்டு ஒரு ரவுண்டு வந்தாலே நண்பர்களே, அப்படியே வந்தாலே அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு 10 ரவுண்டு வந்தால் போதும் நண்பர்களே. ஈவினிங் வாக்கிங்க்கு இங்கே பாருங்களேன். ஆமாம் நண்பர்களே, நைட்டு ஒரு 10 ரைட்டு போட்டிருக்கேன் நண்பர்களே. பியூட்டிஃபுல்லாக இருக்கணுன்ற ஒரு ரீசனுக்காக வேண்டி. ஆமாம் நண்பர்களே. அப்புறம் வாங்க அடுத்ததுக்கு போகிறேன். வந்தாங்க ஊசி மல்லி. இதை பற்றி ஜஸ்ட் நான் இப்போ தான் சொன்னேன் அவங்ககிட்ட. இந்த மல்லிகை நண்பர்களே, இது பாருங்களேன். இது வந்து
இந்த ஒரு மல்லிகை நண்பர்களே ஆச்சரியமாக இருக்கும். ஒரு மல்லிகைப்பூ ரோஸ் சைஸ் இருக்கு நண்பர்களே, ரோஸ் சைஸ் இருக்கும். ஆமாம் நண்பர்களே, மல்லிகையிலே பல வகைகள் இருக்குது நண்பர்களே. இது ஒன் ஆஃப் தட் ஒன்று வச்சுக்கங்களேன், ஒன் ஆஃப் தம். ஆமாம் ஆமாம், இந்த 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 இப்போ இந்த இது நண்பர்களே, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இப்போ போன வாரம் தான் இந்த ஒரு கண்டெய்னரில் பிளான்டேஷன் பண்ண நண்பர்களே, இந்த கண்டெய்னரில் இதான் நண்பர்களே ஒரு அருமையான ஒரு தண்டிக்கிற நண்பர்களே. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், 5 அடி ஏன் ஹைட்டுக்கு மேலே போயிடுச்சு. இங்கே பாருங்க, நான் எடுத்துருவோன்னு பார்த்தேன், பட் இதனுடைய விதைகள் தான் அந்த ஒவ்வொரு கண்டெய்னரையும் இப்படி விழுந்து அப்படியே கீரையாக உருவாகுது நண்பர்களே. அப்போ நாங்கள் வந்து அந்த இளங்கீரையாக இருக்கும்போதே நாங்கள் பறிச்சுவோம். அதை பறித்து எங்களுக்கு கீரைக்கு கீரை ஆகி போச்சு அந்த ஆவார நண்பர்களே. அப்புறமே நண்பர்களே இந்த இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நண்பர்களே இன்றைக்கி நாங்கள் ஆக்சுவலாக மார்னிங் ஆவுடையார் கோயிலுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம், ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனு. அங்கே போனாலும் இன்றைக்கி நாங்கள் ஃப்ளவர்ஸும் நாங்கள் பறிக்கலை நினைக்கிறாங்க. இங்கே பாருங்க அப்படியே இருக்கு இருக்குன்னு. இந்த டைம் இஸ் நைட்டு 8 o'clock. ஐ எம் ஷூட்டிங் திஸ் வீடியோ. இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள் பறிக்க என்னால் பூக்கெல்லாம் அப்படியே இருக்குது. நேற்று பறிச்சத ஃப்ளவர்ஸை நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு அதை கொண்டு போய் ஆவுடையார் கோயிலில் ஆத்மா சாமிக்கும் மாணிக்கவாசருக்கு பிரகாதாம்பாளுக்கும் நாங்கள் யோகாம்பாள் அவங்களுக்கு நாங்கள் பறிச்சு நண்பர்களே. ஆமாம், இந்த பூக்கள் நண்பர்களே இந்த வரங்களே, இது ஒரு ஜாஸ்மின் தான் நண்பர்களே, பட் வாசம் இருக்காங்க நண்பர்களே. வாசம் இருக்காது. ஆமாம், இங்கே வருங்க ஒரு கண்டெய்னர் தான் வச்சுருக்கேன், இந்த வருங்களேன் இது வச்சுருக்கேன். அந்த ரோசஸ் நண்பர்களே, நான் காலையில் இந்த ரோசை நேரத்தை பறிச்சுட்டேன், இதெல்லாம் ஆத்மனாருக்கு போயிடுச்சு. ஆமாம் நண்பர்களே, இந்த இருக்கு பாருங்களேன். இங்கே பாருங்கள், செம்பருத்தி ரெட் கலர் நண்பர்களே, நிறைய ஒரு கிட்டத்தட்ட 15 பூக்கள் இருக்குது நண்பர்களே. இங்கே பாருங்களேன், டிஸ்டன்ஸ் காட்டுறேன், 15 பூக்கள் இருக்குது இருக்கும். நாங்கள் காலையில் 6 o'clock தான் கிளம்பி போயிட்டோம். நாங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம், நாங்கள் மேரேஜுக்கு ஆவுடையார் இருக்குது. அதனால் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் நாங்கள் பறிக்க முடியாது நண்பர்களே. நேற்று பறித்த ஃப்ளவர்ஸை நாங்கள் ஆத்மா இருக்குது, அங்கே இருக்க எல்லா சாமியும் பறிச்சிட்டோம் நண்பர்களே, எல்லா நாங்களும் சாத்திட்டுறாங்க. ஆமாம் நண்பர்களே, இது வந்து இது இந்த பாருங்கள் அப்டேட் தானே நான் தர்றது. இதில் பார்த்தீங்கன்னா பாகக்கொடி நண்பர்களே, இந்த இருக்குங்க பாகக்கொடி. நேற்று நிறைய இது காய்கள்லாம் நான் ஹார்வெஸ்ட் பண்ணி நேற்று இந்த வருங்க. அது எப்படின்னாக்க இந்த இந்த கண்ணில் விழுந்து விதை போட்டு விழுந்து இந்த அந்த செம்பருத்தி மேலே ஏறி இருக்கு நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, அதுக்கப்புறம் நண்பர்களே இது ஒரு செம்பருத்தி ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கேன், இப்போ தான் வாங்கி வச்சேன், போன வாரம் தான் வாங்கி வச்சேன். ஆமாம் நண்பர்களே, இது நண்பர்களே இதுவும் தும்பத்தி பச்சை நண்பர்களே. இது சம்சாவத்தைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுவும் இதுதான் நண்பர்களே. சர்ப்பத்திலாம் பொறுத்து வாங்க பார்த்தீங்களா, அதான் நண்பர்களே. மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது இதில். இது வந்து நண்பர்களே இந்த கையெல்லாம் வைப்போம் பார்த்தீங்களா, சிகப்பாக பாருங்களேன், சிகப்பாக வரும் பாருங்கள், மருதாணி ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கேன் நண்பர்களே. அதை வச்சோம்னா ரொம்ப ராசின்னு சொல்கிறாங்க, வாஸ்துப்படி இது ஒன்று இருக்கணும் வீட்டிலேன்னு சொல்கிறாங்க, அதனால நான் வச்சுருக்கேன் நண்பர்களே. இதுவும் ஒரு செம்பருத்தி நண்பர்களே, இந்த வருங்க பிங்க் கலர். இதை நாங்கள் பறிக்கல காலையில், நேரம் பறிச்சிருந்தோம்னாக்கா பறிக்கிற டைமில் நாங்கள் காலையில் 6 மணிக்கே கிளம்பி போயிட்டோம். இங்கே 6 மணிக்கே கிளம்பி போயிட்டோம். ஆவுடையார் போனோம். இங்கே பாருங்க எவ்வளோ பூக்கள் இருக்கு பாருங்கள். ஆமாம் நண்பர்களே, இந்த அப்புறம் பறிக்கல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது நண்பர்களே இந்த இருக்குதுங்க. இது வந்து இந்த கண்டெய்னர் வாட்டர் ஆப்பிள் வச்சுருக்கேன் நண்பர்களே. இந்த வருங்களேன் நல்ல ஏற்கனவே பல தடவை ஈல்டு எடுத்துருக்கோம். இப்போ நாங்கள் அதை ப்ரூனிங் பண்ணி விட்டுருக்கேன், மண் மாற்றிருக்கேன், சாயில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆமாம் நண்பர்களே, இந்த பாருங்கள் இதுவும் மல்லிகை தான், மதுரை மல்லிகை. இந்த ஒரு ஒன்று வாங்கிட்டு இருந்தேன், போன வாரம் 5 வாங்கிட்டு வந்தேன் நண்பர்களே. இந்த கண்டெய்னரில் இந்த கண்டெய்னர் பிளான்டேஷன் பண்ணி போன வாரம் தான் பண்ணேன். இது வந்து நண்பர்களே ஃபேண்டா கலர் நண்பர்களே, ரோஸ் சூப்பராக வந்துருக்குது. பட் ஃப்ளவர்ஸ் நேற்று நாங்கள் பறிச்சிட்டோம். அதுக்குள்ளே பாருங்கள் அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தண்டுக்கீரை வந்துருக்கு நண்பர்களே. அதாவது அங்கேருந்த விதை இங்கே வந்து உளுந்து தண்டுக்கீரை உருவாகிருக்கு நண்பர்களே. நாளைக்கு இதை நாங்கள் பறிச்சிடுவோம், பறிச்சுட்டு நாங்கள் இதை சமையல் வச்சுக்குவோம். இது வந்து சங்குப்பூ நண்பர்களே. ஆமாம் ஆமாம் ஆமாம், இந்த போன வாரம் தான் நான் இதை வந்து
நம்ம கோட்டை சந்தையில் 20 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு இருந்தேன் நான். வந்து ஒரு கண்டெய்னர் வச்சுக்கணும் நண்பர்களே, இந்த வரங்களேன். அப்புறம் நண்பர்களே, இந்த வரங்களேன், இது வந்து நாங்கள் ஏற்கனவே யானை வண்டின்னு வச்சுருந்தோம் நண்பர்களே. யானை வண்டி அது ஒரே கலர் இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிவப்பு கலர் வண்டி வாங்கி வச்சுக்கேன் நண்பர்களே. வாங்கி வச்சுட்டு இந்த இதை வச்சுருக்கேன். இந்த பூலாம் பூத்துச்சு. இதில் நிறைய விதைகள் இருந்துச்சு. 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு வாங்கினேன். இங்கே 2 கடையில் வச்சுட்டு கீழே ஒரு 2-3 கடையை வச்சுக்கேன் நண்பர்களே. அப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த இருக்கு வாங்கினேன். இது வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்க முல்லைப்பூ நண்பர்களே. வள்ளல் பாரி வள்ளல் முல்லைக்கு தேர் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அதுதான் நண்பர்களே. ஒரே ஒரு கடையில் தான் நண்பர்களே இருக்குது. இங்கே பாருங்களேன், டிஸ்டன்ஸில் இருக்கீங்க, காட்டுறேன். அதில் வந்து வானத்தில் இருக்க நட்சத்திரங்கள் மாதிரி இருக்கு நண்பர்களே. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கு நண்பர்களே. பார்த்துட்டே இருக்கும் போல இருக்கு நண்பர்களே. காற்று வேறு சூப்பரான காற்று, இயற்கையான காற்று அடிச்சுட்டு இருக்குது. பிகாஸ் நம்ம டெரஸ் இந்த டாப் போவார். ஆமாம் நண்பர்களே. இதெல்லாம் நண்பர்களே இந்த பாருங்களேன், இந்த பச்சை வண்டி யானை வண்டி நண்பர்களே. யானை வண்டி அது ஒரு கண்டெய்னர் நேற்று ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி தான் ப்ராக்டிஸ் பண்ணி விதைகளை போட்டுருக்கீங்க நண்பர்களே. ஒரு அடி இருக்கு நண்பர். இந்த வெண்டிக்காய் ஒரு அடி இருக்கு நண்பர்களே. ஆமாம், இது ஒரு கீரை விதை நேரத்தை தான் நண்பர்களே போட்டு விட்டேன். இது ரோஸ் பிளான்ட் நண்பர்களே. ஆமாம், இது ரோஸ் பிளான்ட்டு. கொஞ்சம் ரீப்ளான்டேஷன் பண்ண நண்பர்களே. களைகள் நிறையா வந்துச்சு. அப்புறம் என்ன சொல்ல போனோம்னா, இந்த இருக்கு பார்த்தீங்களா, இங்கே பார்க்குறது அருமையான கீரை நண்பர்களே. மிளகு இதை கழிக்கிற நண்பர்களே. இங்கே பாருங்க ஒரே ஒரு கடையை தான் வச்சுக்க நண்பர்களே. இப்போ நான் ஹார்வெஸ்ட் பண்ணால் கூட ஒரு 3 ஃபேமிலி வரும் நண்பர்களே. இங்கே பாருங்களேன், ஒரே ஒரு கண்டெய்னர் தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பழங்கள் பாருங்களேன், பழங்களே பாருங்கள். கருப்பாக காலையில் தான் பழங்கள்லாம் பார்த்தேன். கருப்பாக பழங்கள்லாம் நிறையா இருந்துச்சு. மேலே காய்க்குது. இது வந்து மரத்து கொடுங்க நிறைய அழைஞ்ச நண்பர்களே. இது வந்து பருப்பு கீரை நண்பர்களே. பார்த்தீங்களா, பருப்பு கீரை. ஆமாம் நண்பர்களே. இது வந்து இந்த மாதிரி ஜாதிப்பூ நண்பர்களே. என் ஒய்ஃபுக்கு சொன்னேன் இல்லையா, ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிச்சி வருது வச்சுருக்கேன். ரீப்ளான்டேஷன் பண்ணியிருந்தேன், மண் மாற்றி வச்சுருக்கேன். இந்த பூக்கெல்லாம் இனிமேல் தான் பூக்கள் நண்பர்களே. அப்புறம் பசுமையாக இருக்குது நண்பர்களே. இது நண்பர்களே இந்த பார்த்தீங்களா, அருகம்புல் நண்பர்களே. விநாயகர் பெருமானுக்கு உகந்த அருகம்புல். இதை நான் எங்கே வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் ஒரு பியூட்டி. பிள்ளையார் கோயிலுக்கு பிள்ளையார் வீட்டுக்கு விநாயகர் பெருமானை தரிசிக்க போயிருந்தோம். அங்கே எங்களுக்கு இந்த அருகம்புல் கொடுத்தாங்க நண்பர்களே. அதை கொண்டு வந்து இங்கே பிளான்டேஷன் பண்ணோம் எங்கள் மாடி தோட்டத்தில் ஒரு கண்டெய்னரில். இந்த அளவுக்கு வந்து நண்பர்களே. இங்கே வருங்க, இந்த இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து மல்லிகை நண்பர்களே. மதுரை மல்லிகை தான். ஆமாம் நண்பர்களே. இதுக்கு நான் எனக்கு சொல்லியிருக்கேன். நான் இது வந்து நண்பர்களே இந்த வருங்க ரேர் அண்ட் ரேரஸ்ட் ஐட்டம் கனகாபுரம் நண்பர்களே. இதெல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது நண்பர்களே. ஆமாம், இது வந்து புதுசாக பிளான்டேஷன் பண்ண ஒரு செம்பருத்தி நண்பர்களே. என்ன கலர்னு எனக்கு தெரியல, ஒரு கலர் சொன்னார் அவர். இந்த வருங்க இது வந்து கீரை நண்பர்களே, தண்டுக்கீரை. இந்த தண்டுக்கீரையுடைய விதை இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதுலேருந்து உளுந்து பக்கத்தில் வந்துருக்கு நண்பர்களே. நாளைக்கு நாங்கள் பறிச்சிடுவாங்க. இங்கே இருக்குதுங்க இது நண்பர்களே அனார் மாதுளை நண்பர்களே. மாதுளை கண்டு ஒரு கண்டெய்னர் வச்சுக்க நண்பர்களே. அதுக்குள்ளே பறவை விஷயத்துலேருந்து அந்த கோவை விதை விழுந்து நண்பர்களே. அது வந்து இந்த கோவை இந்த நேற்று கூட 5-6 இது ஹார்வெஸ்ட் பண்ணேன். இந்த இருக்கு நண்பர்களே. இதுவும் ஒரு வகையான செம்பருத்தி நண்பர்களே. இந்த செம்பருத்தி என்ன கலந்து எனக்கு தெரியலை. ஆமாம் நண்பர்களே. இது ஒரு அருகம்புல் நண்பர்களே. நேற்று தான் பிளான்டேஷன் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் கீரை தான் நண்பர்களே. இந்த வரங்க கீரை மீன்ஸ் ரோஸுக்குள்ளே இந்த கீரை வந்துருக்கு நண்பர்களே. கீரை ரோஸுக்குள்ளே இந்த கீரை வந்துருக்குது. நாளைக்கு தான் எடுத்துருவேன் நண்பர்களே. இந்த கீரை மட்டும் எடுத்துருவேன் ஓகேங்களா. இங்கே வரங்களேன், இந்த ரோஸில் இதுதான் நண்பர்களே மொட்டு. இதுவும் செம்பருத்தி நண்பர்களே. ஓகே நண்பர்களே. இதை நான் உங்களுக்கு சொல்லிப்பேன் நினைக்கிறேன். ஏற்கனவே செவந்தி நண்பர்களே. இது வந்து பாருங்களேன், இது ரோஸு. அத்தி நண்பர்களே, ஃபிக் அத்தி நண்பர்களே. இந்த ஒரே ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கேன் நண்பர்களே. இங்கே பாருங்களேன், மண் மாற்றி வச்சுருக்கேன். ஓகே நண்பர்களே, ஒரு ரவுண்டு வந்துட்டு நினைக்கிறேன். ஆமாம், அந்த ரவுண்டு வரது எனக்கு நல்லா வாக்கிங் ஆகிப்போச்சு. அதோடு மட்டும் இல்லை, அந்த தோட்டத்தையும் உங்களுக்கு காமிச்ச மாதிரி ஆகிப்போச்சு.
ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். இது எதுக்குனாக்க வி மஸ்ட் லவ் த நேச்சர் நண்பர்களே. செகண்ட்லி, அப்படியே ரவுண்ட் வந்து தண்ணி வரையும் விட்டோம்னாக்க நம்ம ஹெல்த் ரொம்ப வாக்கிங் ஏறும். ஹெல்த் வில் பி ஹைலி குட்டு. ஆமாம் நண்பர்களே, நம்ம 100 வருஷம் வாழணும்னு நினச்சோம்னா இது மாதிரிலாம் பண்ணோம்னாக்க 100 வருஷம் வாழலாம் நண்பர்களே. அதில் வந்து டவுட்டே கிடையாது நண்பர்களே. வி மஸ்ட் லவ் த நேச்சர். ஆமாம் நண்பர்களே, வி மஸ்ட் கிவ் த ஃபிசிக்கல் ஒர்க்கு. அந்த ஃபிசிக்கல் ஒர்க்கு தர்றதுக்கு வழிகள் என்னன்னாக்க நம்மளே உருவாக்கலாம் நண்பர்களே. ஆமாம் ஆமாம், நம்ம தான் நண்பர்களே கிரியேட் பண்ணணும். எப்படி ஹவ் டு லிவ். அப்போ நம்ம உன் வாழ்க்கை உன் கையில் கொண்டு ஒரு பலம் இருக்குங்களா, அதுதான் நண்பர்களே. இது வேறு ஒன்றுமே இருக்கு இல்லை நண்பர்களே. நம்ம தான் நம்ம பிளான் பண்ணணும். ஓகே, ஹாப்பி கார்டனிங், ஹேவ் எ நைஸ் நைட்டு. இந்த ரோஸ் உங்கள்கிட்ட, இந்த செவந்தி பூவையும் காட்டிட்டு, இந்த ரோஸையும் காட்டிட்டு உங்கள்கிட்ட ஒரு குட் நைட் நண்பர்களே. தேங்க்யூ வெரி மச். ஹேவ் எ நைஸ் நைட்.